அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அற்பம் ஜோதி ராம் சந்தோஷ். நம்ம சேனல் ஒரு புதிய முயற்சியாக ஜோதிடம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அப்லோடு செய்யப்பட்டுள்ளது. முதலாக மேஷம் முதல் கன்னிராசிக்குண்டான ஜூலை மாத பலன்கள் அப்லோடு செய்யப்பட்டுள்ளது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது துளாராசிக்குண்டான ஜூலை மாத பலன்கள். முதலாக துளாராசிக்காரர்களுக்கு உங்களுடைய 8ஆம் வீடான ரிஷபத்திலிருந்து குரு பகவானவர் உங்களுடைய தனஸ்தானமான 2ஆம் வீட்டையோ, மாத்திருஸ்தானமான 4ஆம் வீட்டையோ, ஐனசைன போகஸ்தானமான 12ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது. முதலாக 2ஆம் வீட்டை பார்த்து குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவு எல்லாமே நல்லபடியாக தீர்ந்து கணவன் மனைவிக்குள்ள இந்த கசப்பான தன்மையை நல்லபடியாக தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அதே போல் நல்ல ஒரு தனவரவு அமையக்கூடிய நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது. அதே போல் தாயாயினோட ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான நல்ல ஒரு சமயம். தாய் வர்க்கத்தினால் நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காக துளாராசிக்காக. அதே போல் உங்களுடைய குழந்தைகளால் சில மனக்கசப்புகள் மன கஷ்டங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பாக உள்ளது. ஆனால் அதெல்லாம் நீங்கள் தான் கொஞ்சம் பசங்கக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். அதே 6ஆம் வீடான குரு பகவான் வீடு மீன வீட்டில் ராகு பகவான் அமர்ந்து தங்களுடைய எதிரிகளை அனைவருமே நண்பராக மாற்றக்கூடிய நல்ல அமைப்பு. உங்களை விட்டு பிரிஞ்சு போன நண்பர்களாகட்டும் சொந்தங்களாகட்டும் அனைவருமே மீண்டும் வந்து நீங்கள் வேணும்ட்டு செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இந்த சமயம் அமைந்துள்ளது. பழைய கடன்கள் எல்லாமே நல்லபடியாக நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு. நல்ல தனவரவு தரக்கூடிய நல்ல அமைப்பாக உள்ளது. ஜூலை மாதத்தின் பிற்பகுதியில் குருமங்கள யோகம் 8ஆம் வீட்டில் நடக்கிறதால வெளிநாடு வேலைகள் வெளி மாநிலத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் முயற்சி செய்யவும் நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகக்கூடிய நல்ல ஒரு சமயமாக இந்த சமயம் அமைந்துள்ளது. 6ஆம் வீட்டுக்குண்டான அதிபதியான குருபகவானவர் 8ஆம் வீட்டில் போய் இருப்பதால் சடனாக லக்கு அமையக்கூட அமைப்பு. அது லாட்ரி சீட்லேயோ ஷேர் மார்க்கெட்லேயோ நல்ல ஒரு பெரிய தொகையை சடனாக போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக அதிர்ஷ்டகரமான மாதமாக இந்த ஜூலை மாதம் அமைந்துள்ளது. குறிப்பாக ஜூலை மாதத்தின் பிற்பகுதி நல்ல அமைப்பாக துளாராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது. இவ்வளோ நாட்களாக துளாராசிக்காரர்கள் நிம்மதியான தூக்கம் இல்லை, அதிகமாக டென்ஷனால் தூக்கமின்மை பிரச்சனைலாம் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இனிமேல் எல்லா டென்ஷனுமே நிவர்த்தியாய் நல்ல ஒரு நிம்மதியான தூக்கத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நல்ல ஒரு சமயமாக இப்போ அமைந்துள்ளது. நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, அப்புறம் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் மிகுந்த ஒரு நல்ல மாதமாக அமைந்துள்ளது. மேல் படிக்கிறவங்க ஆகட்டும், பப்ளிக் எக்ஸாம் எழுதவங்க எல்லாமே, யூபிஎஸ்சி போன்ற அது சிஏ போன்ற எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே இந்த சமயம் நல்லாவே உள்ளது. நல்லபடியாக முயற்சி பண்ணுங்கள், அல்லது நல்லபடியாக சக்ஸஸ் ஆகக்கூடிய நல்ல அமைப்பு. வெளிநாட்டு வாய்ப்பு தேடுவங்க நல்ல அமைப்பாக இந்த சமயம் அமைந்துள்ளது. அதே போல் இந்த மாதத்தினோட சந்திராஷ்டம நாட்களாக ஜூலை மாதம் 2ஆம் தேதி காத்தால 11 மணி அளவில் ஆரம்பிக்குது. 3ஆம் தேதி 4ஆம் தேதி மதியம் 4 மணி அளவில் சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. அதே போல் மாதத்தின் கடைசியில் 29ஆம் தேதி மதியம் 4 மணிக்கு ஆரம்பிக்குது. 31ஆம் தேதி முழுமையாக உள்ளது. இந்த நாட்களில் மட்டுமே எந்த புதிய முயற்சியாகட்டும் புதிய வேலையாகட்டும் புதுசாக எதுவுமே ஸ்டார்ட் பண்ண வேணாம். நீங்கள் நடந்துட்டு இருக்கட்டும். புதிய முயற்சியை இந்த நாட்களை தவிர்க்கிறது மிக நல்லது. துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 190% நல்ல பலன்களை அமையக்கூடியது. நம்ம சேனலில் அனைவருமே லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கேள்விகளாகட்டும் கருத்துக்களாகட்டும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எல்லாருமே எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ அனுப்பிச்சிருக்கீங்க. வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் பதிலாக யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா 4 பேர் அதை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய கமெண்ட் எனக்கு நல்ல மோட்டிவேஷ்னலாக அமையக்கூடியது. நன்றி, வணக்கம்.